நிஃப்டி 26,300 கால் ஆப்ஷனில் 325 குவான்டிட்டி நான் பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி 2026. ஆல்ரெடி நான் கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி ஆகியிருக்கேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கால் சைடில் மூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மேக்ஸிமம் குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். மேபி இந்த பொசிஷனில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆல்ரெடி நம்ம லேட்டாக என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் மூவ்மெண்ட் பார்க்குறேன். மூவ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா 20 பாயிண்ட் டார்கெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டில் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்துட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் ஒரு 10 பாயிண்ட்ஸில் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்ட்ரி லேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 3200 ரூபா ப்ராஃபிட்டோட நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன்.